மீட்டு தாருங்கள். எங்களுடைய கையிலே எங்களுடைய நிலங்களை விடுங்க. உயர் பாதுகாப்பு நிலையத்திலே காணப்படுகின்ற 21 கோயில்களில் அதிக மக்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இலங்கை இராணுவத்தால் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்.கே. ரஜி. இன்றைய நாளிலே பலாலி மயிலட்டி இணைந்த காணி விடயமாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 36 வருடங்களுக்கு பிறகும் இந்த 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 இடங்களிலே தங்களுடைய காணிகளிலே இந்த இராணுவம் குடிகொண்டிருக்கிறார்கள் அல்லது இராணுவம் அத்துமீறி இந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அந்த வகையிலே சம்பந்தப்பட்ட இந்த இடத்தில இருந்து பலாலி சந்தி வரைக்கும் நடைபவனியாக அமைதியாக ஒரு ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வேளையிலே இந்த அமைதி வழி போராட்டத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் மக்களோடு மக்களாக என்று இணைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இந்த காணிகள் ஏன் இன்னும் விடுவிக்கப்படவில்லை? இந்த அரசாங்கம் அரசாட்சிக்கு வரும்போது அல்லது தேர்தல் காலங்களிலே நாங்கள் வந்தால் இந்த அரசாங்கம் இராணுவங்கள் பிடித்திருந்த காணிகளை உடனடியாக விடுவிப்போம் என்று கூறிக்கொண்டு வந்தவர்கள் தற்போது 2 ஆண்டுகள் முடிந்தும் இந்த மக்களுடைய காணிகளை அல்லது உயர் பாதுகாப்பு நிலையங்களில் இருக்கின்ற காணிகளை ஏன் இன்னும் விடுதலை மக்களிடம் கையளிக்கவில்லை என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே இதை கட்டாயம் சம்பந்தப்பட்டவர்கள் பார்வையிடுவார்கள், அவர்களுக்கு ஒரு சரியான தீர்வு வழங்குவார்கள் என்பது நம்பிக்கையில் இந்த காணொலியை இந்த இடத்திலே விடுகின்றோம் என்பது. அதை விட முக்கியமாக இந்த தமிழ் மக்களாலே பாராளுமன்றம் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் மக்களுடைய போராட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை? கிட்டத்தட்ட நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலையோடு காய்களாக இருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக? உங்களை பாராளுமன்றம் அனுப்பினது மக்களுடைய பிரச்சனைகளை கதைப்பதற்கு. இப்படியான மக்களுடைய போராட்டத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னத்திற்காக கலந்து கொள்ளவில்லை? வெகு விரைவிலே அதற்கான காரணங்களையும் அதற்கான பதிலடிகளை மக்கள் உங்களுக்கு தருவார்கள் என்பது. இப்ப வாருங்கள் காணொளிக்குள் போலாம்.
ಏನಣ್ಣ நடந்து கொஞ்சம் வளரணும் இனி சொல்லுவோம் நாங்கள் கோசம் போராடுவோம் மாமா வந்து மறைச்சாலும் சரி மறையும் அதே அது ஒரு கதையை இன்றைக்கு அதில் போய் இல்லை நீங்கள் போட்டு வாங்க போட்டு வாங்க எங்களை எங்களுக்கு இதெண்டா கதைக்கிற ஒரு ஆள் இல்லை அதான் அதிலேயும் கொஞ்சம் யாரும் ஊடகங்களும் நிற்கிற டைம் யாரும் வெயிலத்துக்கே கொண்டு போவாங்க அதில் போய் முடிப்போம் அதில் போய் அப்படியே முடிப்போம் நீங்க தான் நல்ல பிள்ளை எடுத்து பிடிங்க மேலே அப்பா பிடிங்க பிடிங்க அங்கே போங்க பிடிங்க இங்கே அப்பா ஆட்டுங்க பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். அளவிலான ஒரு
சரி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திற்கு எங்களுக்கு பங்களிப்பு வழங்குவதற்காக வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சிறுவன் சேவைக்கும் வலிதற்கு பிரகாஷ் சேர் அவர்களுக்கும் வெளியாம் வடக்கு தவிசாளர் ஸ்ரீதன் சேர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய எமது போராட்டத்தின் 6வது நாள் சிறப்பாக எமது பிரதேசத்திலே பிரதேசத்திலே காணப்பட்ட 21 கோயில்கள், அதாவது எமது உயர் பாதுகாப்பு நிலையத்திலே காணப்படுகின்ற 21 கோயில்களில் அதிக அளவான கோயில்களுக்கு எமது மக்களால் வழிபாடுகளுக்கும் பூசைகள் அதுக்குரிய வேலைகளை செய்வதற்குமான அனுமதிகள் பல முறைகள் கோரப்பட்டிருந்தன. அதிலும் பெருமளவாக ஆலய திருநாள் வழிபாடுகளுக்காக புனித காணிக்க மாதா ஆலயம், பலாலி செபஸ்டியார் ஆலயம், பலாலிக்குள்ளே இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம், மயிலட்டி வரசித்தி விநாயகர் ஆலயம் போன்ற ஆலயங்கள் தொடர்ச்சியாக ஆலய வழிபாட்டுக்கு அனுமதிக்குமாறு இராணுவ தரப்பினரிடமும் அரசு அதிகாரிகளிடமும் பாதுகாப்பு செயலகம் வரையும் தொடர்ச்சியாக நேரடி கலந்துரையாடல்களாகவும் லெட்டர், அதாவது கடிதங்கள் மூலமாகவும் கோரியிருந்தோம். ஆனால் எங்களுக்கான பதில்கள் பெரும்பாலும் மறக்கப்பட்டவையாக இருந்தன. உதாரணமாக மாசி 2 நாங்கள் இந்த போராட்டம் செய்கிற இடத்துக்கு முன்னால் எங்களோட கோயிலுக்குரிய காணிக்கமாதா கோயிலுக்கான ஆலய வழிபாட்டுக்கு அனுமதி கேட்டிருந்த போது இராணுவ தரப்பினால் உயர் பாதுகாப்பு நிலையம் இராணுவத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும், அதாவது தங்களோட உயர் பாதுகாப்பு நிலையத்தில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று சொல்லி ஒரு காரணத்தை கூறி அதோட எங்களுக்கு பாதுகாப்பு செயலகத்திலிருந்து எம்ஓடி, அதாவது எம்ஓடி வரையில் என்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி எங்களோட வழிபாட்டுக்கு தடை விதிச்சிருந்தது, செய்ய இயலாது என்று. நாங்கள் எங்களோட கோயில் காணியில் செய்கிறக்காக கேட்டிருந்தாங்க. அதே போல தான் எல்லா கோயில்களும் ஒவ்வொரு நிர்வாகத்தினரும் தன்னிச்சையாக அந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போது நாங்கள் இதில் கூற வர ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரதேசத்தில் வாழ்ந்த உண்மையான உறுதியுள்ள அதோட பரம்பரையாக வாழ்ந்த எங்கள் குடிகள் இருக்கிற கிறிஸ்தவ இந்து ஆலயங்களை வழிபட அனுமதி மறுத்ததுக்கு, ஆனால் அதே இராணுவம் இங்கே சிங்களவர்களும் இல்லை பௌத்தர்களும் இல்லை, தனியே இராணுவம் மட்டும்தான் இருக்குது. சரியான ஒரு குறைவான ஒரு பிரதேசத்தில் பௌத்த பெருவிழாவை பெருமளவில் கொண்டாடினேன். போன வருஷம் இதே நீட்டுக்கு, அதாவது இந்த வீதி பலாலி சந்தியிலேருந்து இங்கே வரைக்கும் இரு கரையிலையும் விளக்குகள் இதண்டி பெரிய அலங்கார பந்தல்கள் போட்டு உணவு கொடுத்து பெரிய அளவாக விமர்சையாக கொண்டாடினவில் நாங்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு அவ்வாறு ஒரு நடவடிக்கையை எதிர்ப்போம் என்று கூறியனால அந்த போராட்டம் பலாலி சந்தியில் மட்டும் செய்யாமல் பிற்போடப்பட்டிருக்கு. பலாலி ரோட், அதாவது இப்போ விடுவிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு மட்டும் உள்ளே செய்கிறேங்க. நாங்கள் இதில் கேட்க வர நியாயம், நாங்கள் பௌத்தர்களுக்கு எதிரானவர்களும் இல்லை, சிங்களவர்களுக்கு எதிரானவர்களும் இல்லை. நாங்கள் கேட்குறது தமிழ் மக்களாகிய இந்து கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமை பௌத்தத்துக்கு மட்டும் எவ்வாறு கிடைக்குது என்றால் எங்களோட ஆலயங்களுக்கும் இதே உரிமை கிடைச்சிருக்கணும். கிடைச்சிருந்தால் நாங்களும் சந்தோஷமாக எங்களோட வழிபாட்டை செய்திருப்போம். ஆனால் நீங்கள் உயர் பாதுகாப்பு விலையம்னு சொல்லிட்டு பௌத்த பெருவிழா மட்டும் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது என்ன இனவாத செயல் தானே. நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறோம், அனுர அரசாங்கத்தில் இருந்து இப்போ எங்களுக்கு இராணுவ அதிகாரி சொன்ன விஷயம், இராணுவ எங்களுக்கு நேராக நாங்கள் கேட்டதில் பாதுகாப்பு செயலகத்திலேருந்து எங்களுக்கு லெட்டர் வரையிலேன்ற ஒரு விஷயத்தை சொன்னார். அப்போ நாங்கள் கேட்குறோம், பௌத்த விழாவை கொண்டாடுறதுக்கு மட்டும் அந்த லெட்டர் வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கமும் இனவாதமாக செயற்படுதா? பௌத்தர்களுக்கு அனுமதியை கொடுத்து எங்களுக்கு அனுமதி மறுக்கிறதால அப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு கேள்வியோடு நாங்கள் இன்றைய நாளில் கருப்பு கொடியோட கருப்பு ரிவன் தலையில் கட்டி எங்களோட எதிர்ப்பு, அதாவது எங்களுக்கான நீதி மறுக்கப்பட்டதுக்குரிய கேள்வியை உறக்க கேட்குறோம். அரசாங்கமும் உரிய தரப்புகளும் இதுக்கு நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏனெண்டா நாங்களும் இதே மண்ணில் பிறந்த இதே நாட்டில் பிறந்த. இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது அவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து பலாலி சந்தி வரைக்கும் நடந்து சென்று அவர்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க இருக்கிறார்கள். தற்போது அதற்கான ஆயுதங்களை நாங்கள் நிறைய பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. தற்போது அவர்களுடைய 6வது வார காணி மீட்பு போராட்டம், மக்கள் தமது தெய்வங்களை வழிபட தடை, மக்களின் காணிகள் மக்களுக்கு எப்போது வழங்குவீர்கள் என்றென்று ஒரு பதாதியை ஏந்திய வண்ணம் குறிப்பிட்ட இடத்துல இருந்து அவர்கள் பலாலி சந்தி வரைக்கும் ஒரு
நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் ராணுவமே 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 நமது நிலம் 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 ராணுவமே 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 தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கலந்து கொண்டிருக்கின்றார். ராணுவமே 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் நமக்கு வேண்டும் ராணுவமே 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் நமக்கு வேண்டும் எமது நிலம் நமக்கு வேண்டும் எமது நிலம் நமக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் வெளியேறு 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் நமக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் ராணுவமே 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 எமது நிலம் எமது நிலம் ராணுவமே எமது நிலம் 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 நிலம் நமது
நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் ராணுவமே 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 அனுராரசே 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 நூறாம் ஆண்டு இந்த இடத்திலே செறிந்து வாழ்ந்த எமது மக்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இலங்கை இராணுவத்தால் வலுக்கட்டாயமாக நிர்பந்தமான முறையிலே வெளியேற்றப்பட்ட மக்கள் ஏறத்தாழ 36 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற நேரத்திலும் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேற முடியாதவாறு மாறி மாறி வந்த இலங்கை அரசுகளால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் முடிந்து ஏறத்தாழ 17 ஆண்டுகள் முடிவிட்டிருந்தாலும் இந்த வலிகாமம் வடக்கு யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 2400 ஏக்கர் வரையான காணி பகுதிகள் இன்னும் அந்த சொந்த மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இதிலே போராட்டம் நடத்துகின்ற மக்கள் இன்றும் பல நண்பர்கள் அல்லது உறவினர் வீடுகளில் அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பொறுப்பெடுத்து கொண்டு 2 ஆண்டுகளை நெருங்குகிற அனுர அரசு கூட கூடியிருந்தார்கள். நாங்கள் வந்தவுடன் அந்த மக்களை சொந்த இடங்களிலே குடியேற்றுவோம் என்று. இப்போ நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட பல மக்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் இராணுவத்தினுடைய தோட்ட நிலங்களாக, இராணுவத்தினுடைய சிஎஸ்டி என்கிற சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தோட்டம் செய்கின்ற, மரக்கறி வியாபாரம் செய்கின்ற, கடைகள் நடாத்துகின்ற இடமாக இருக்கிறது தவிர இது ஒரு பாதுகாப்புக்கு குந்தகமான அல்லது பாதுகாப்புக்கு தேவையானதும் அல்ல. 17 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வெடிச்சத்தங்கள் இல்லை, யுத்தம் நடைபெறவில்லை, மக்கள் தெருக்களிலே தான் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய சொந்த நிலத்திலே சென்று இருப்பதற்கு அனுமதிக்காதவாறு இந்த அரசும் பழைய அரசுகள் மேற்கொண்ட அதே அராஜகத்தையும் அதே பிடியையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அதனை நாங்கள் எதிர்த்துத்தான் இந்த இடத்திலே மக்கள் இன்றைய தினம் கூட இந்த அடையாள போராட்டத்தை செய்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாட்களும் தங்களுடைய நிலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது. மனித உரிமை ஆர்வலர்கள், சர்வதேச சமூகம் கூட இந்த இடங்களை வந்து பார்த்தால் தெரியும். இங்கு இராணுவத்துக்கு தேவையான நிலங்கள் அல்ல, அவருடைய முகாம்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களை உடனடியாக விடுவித்து அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே குடியேறி தாங்கள் தோட்டம் செய்து வாழக்கூடிய நிலை உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிலையைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம். கடைசியாக நடந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். கௌரவ தவிசாளர் சுகிர்தன் அவர்களும் அதனை முன்மொழிந்து நாங்கள் வழிமொழிந்திருந்தோம். இந்த இடத்தை உடனடியாக விடுங்கள், அதற்கான முன்மொழிவுகளை செய்கின்றோம். தனியார் காணியிலே வைத்தியசாலையை கட்டுகிறீர்கள், தனியார் காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் இராணுவத்துக்கு தேவையில்லாத நிலங்களை வைத்திருக்கிறீர்கள், அதனை விடுவீங்கள் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம். அதனை விட எவ்வளவு மக்கள் குடியேற வேண்டும், எவ்வளவு காணிகள் இன்னும் உங்களோட கையில இருக்கிற என்ற விவரங்களை கூட வெளியிடுங்கள் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம். அநேகமாக ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தொடர் விடயமாக நாங்கள் இந்த விடயத்தை கையாள்வோம். தொடர்ந்தும் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிப்பு தொடர்பில்லை எங்களுடைய பூரணமான பங்களிப்பும். ஏற்கனவே வழக்குகள் மூலமாகவே பல இடங்களை எங்களால் விடுவிக்க முடிந்தது. அதே போலதான் தொடர்ச்சியாகவும் இந்த மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதற்கான அனைத்து சட்ட ரீதியற்ற முறையிலே வருகின்ற மனிதாபிமான முறைகளையும் கையாண்டு நாங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த மக்களுடைய நியாயமான போராட்டங்களை, அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அனுர அரசு ஏற்று இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா நீங்கள் இதனை செவிசாய்த்து இந்த மக்களுடைய நிலங்களை உடனே விடுவிக்க வேண்டும். வெறுமனே பொய் வார்த்தைகளை கூறி காலங்களை இழுத்தடிக்கின்ற வார்த்தைகளை தவிர்த்து மக்களுக்கான உடனடி வார்த்தைகளுக்கூடாக அவர்களை அந்த நிலங்களில் குடியேற அனுமதிக்க வேண்டும். அந்த அனுமதிக்கான ஒரு அடையாள போராட்டமே இந்த மக்களுடைய தெளிவான இந்த போராட்டம். அதற்காக பூரணமாக எங்களுடைய தொடர் பங்களிப்புகளும் இருக்கும். தொடர்ந்து நாங்கள் அதற்காக குரல் கொடுப்போம். உங்களுடைய மக்களாக எங்களை எண்ணி எங்களுடைய நிலத்தை மீட்டு தாருங்கள். எங்களுடைய கையிலே எங்களுடைய நிலங்களை விடுங்கள். நாங்கள்
உங்களோட தேசத்துக்கு வந்து உங்களுடைய நிலங்களை எங்களுக்கு கேட்கவில்லை. எங்களுடைய நிலங்களை தான் நாங்கள் கேட்கிறோம். வணக்கம்.